ஆண்டவர் அது ஆணிதரமாக அவர் உறுதியா இருந்தார். மனிதன் கஷ்டப்படுவது அவருக்கு பிடிக்காதுங்க, பிடிக்காது. இயேசு ஒரு மனிதன் கஷ்டப்படுறானா பிடிக்காது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது குருடனா இருந்த மனிதன், கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன் குருடனா, அந்த குருடனை பார்த்து இயேசு சுகம் கொடுத்தார். இயேசு அங்க போயிருங்க சார், அது மட்டும் இல்ல, அங்க போயிருக்காங்க, செவிடர்கள், காது கேளாதவர்கள் போயிருக்காங்க, செவிடர்கள் போயிட்டு அப்படி போயிருக்காங்க, அப்படி சரியான முறையில் ஆண்டவர் இயேசு சுகம் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, குஷ்டரோகம் பிடித்தவர்கள், அந்த காலங்களிலே பெரிய தொழுநோய், குஷ்டரோகம்ன்றது ஒரு தொழுநோயாய் பெரிய வியாதியாய் காணப்பட்டது. அது தொற்று நோயா இருந்தது, தீண்டத்தகாத நோயா இருந்தது, அது ஊருக்குள்ள சேர்க்காத நோயா இருந்தது. அப்பேற்பட்ட நோய்களை என் ஆண்டவர் இயேசு குணமாக்கினார், தொட்டு குணமாக்கினார். என் ஆண்டவர் இயேசு கூசாமல் தொட்டாங்க குஷ்டரோகியை. ரொம்ப நல்ல தெய்வம் இயேசு, ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த இயேசு உலகத்தில் இருக்கும்போது மரித்து போயிருந்த மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். ஆமென். இயேசு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆமென். என் ஆண்டவர் இயேசு பல வியாதிகள், திமிர்வாத வியாதிகள், பல வியாதிகளை என் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதரிகளே, குணமடைய முடியாத நோய்கள் இருக்குமானால் இயேசுவை நம்புங்க, இயேசு குணமாக்குவார். ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். முடியாத காரியம் மனிதர் சொல்லியிருப்பாங்க, டாக்டர் விட்டுருப்பாங்க, இது முடியாது, அவள் தான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க. ஆண்டவரா இயேசு நாமத்தை சொல்றேன், அந்த ஃபுல் ஸ்டாப் ஆண்டவர் இயேசு கம்மாவ மாட்டுவார், கண்டினியூ பண்ண வைப்பாரு. முடிஞ்சதுன்னு சொல்லிடுவாங்க, லைஃப் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், கண்டம் பண்ணுவாங்க மனிதர்கள். ஆனா ஆண்டவர் இயேசு இல்ல, அப்படி இல்ல, நீ வாழ்வ, நீ நல்லா இருப்ப, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். சொல்றேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அருமையான தாயாரே,